ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சவுதி அரேபியா சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அந்நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசினார். பாதுகாப்பு, வர்த்தகம் தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒப்பந்தப்படி ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றால் மற்றொரு நாடு இராணுவ உதவி வழங்க வேண்டும். அதாவது பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு பிரச்சனை என்றால் சவுதி இராணுவம் அனுப்பி வைக்கப்படும். சவுதிக்கு பிரச்சனை என்றால் பாகிஸ்தான் இராணுவம் களமிறங்கும். உதாரணத்துக்கு ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய போர் வெடித்தது. வெறும் 4 நாட்களில் பாகிஸ்தானை மண்ணை கவ வைத்தது இந்தியா. இப்படிப்பட்ட போர் இன்னொரு முறை வெடித்தால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி இராணுவம் நேரடியாக களமிறங்கும் என்பதுதான் ஒப்பந்தத்தின் சாராம்சம். இதை இப்போது பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் உறுதி செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் உள்ளூர் செய்தி சேனலுக்கு பேட்டியளித்தார். பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் சவுதி இராணுவம் களமிறங்குமா என்று அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த கவாஜா, ஆம், நிச்சயம் களமிறங்கும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு கூட்டு இராணுவ ஒப்பந்தம். சவுதி அல்லது பாகிஸ்தானுக்கு எதிராக யாராவது தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக இரு நாட்டு இராணுவமும் கூட்டாக களமிறங்கி அதை முறியடிக்கும் என்றார். இந்தியாவை போல் பாகிஸ்தானிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்தியாவிடம் 180 அணு ஆயுதம் இருக்கிறது. பாகிஸ்தான் 170 வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் தன்னிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் முழுக்க முழுக்க இந்தியாவை எதிர்கொள்வதற்காகவே தயாரிக்கப்பட்டவை என்று கூறி வருகிறது. ஆனால் இப்போது தங்களின் அணுசக்தியை இக்கட்டான நேரத்தில் சவுதிக்கும் கொடுப்போம் என்று பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் கூறியுள்ளார். இது பற்றி இராணுவ ஒப்பந்தத்தில் வெளிப்படையாக எதுவும் இல்லை என்றாலும் அணுசக்தி வழங்குவதும் முக்கிய அம்சம் என்று அவர் கூறினார். சவுதி பாகிஸ்தான் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் கிட்டத்தட்ட நேட்டோ நாடுகள் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் மாதிரியானது. நேட்டோ ஒப்பந்தத்தின் பிரிவு 5 இந்த ஒப்பந்தம் ஒத்துப்போகிறது. நேட்டோவை போல் முஸ்லிம் நாடுகளை ஒன்று திரட்டும் முயற்சிக்கான முதல் படிதான் இந்த ஒப்பந்தம் என்றும் சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஒன்று சேர்ந்த நேட்டோ அமைப்பை உருவாக்கினவோ அதேபோல் முஸ்லிம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இராணுவ கூட்டு அமைப்பை உருவாக்க பல ஆண்டுகளாக மறைமுக பேச்சு நடக்கிறது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாகவே சவுதி பாகிஸ்தான் இராணுவ ஒப்பந்தம் அமைந்திருக்கிறது. இதுபற்றி பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் கவாஜாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது. புதிய முஸ்லிம் நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்விக்கு இப்போதைக்கு அது பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, ஆனால் அதற்கான கதவை நாங்கள் மூடிவிட்டதாக சொல்ல மாட்டோம் என்றார். இதன் மூலம் முஸ்லிம் நாடுகளுக்கான நேட்டோ வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. பாகிஸ்தானை தாக்க வேண்டும் என்றால் இனி சவுதியையும் இந்தியா கணக்கில் கொள்ள வேண்டும் என்று சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர்.